திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க. பல்வேறு ஆசிரியர் வீரதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு விட்டு ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க, அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏத்தி கையக்கார உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிற சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிக்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிக்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்கா, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடியும் வீதிக்கு வந்துட்டா எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயக படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்ல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்குல உங்களை எழுத்து போட்டிட்டேன். 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்ன என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் நிக்க 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேன்னு. ஒரு கூட்ட நெரிசல 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில FIR போடலை. எப்படி வழக்காக ஆக்கல?